வணக்கம். நாங்கள் இன்றைக்கி தீபாவளிக்கான பலகாரங்களில் முறுக்கு தான் செய்ய போகிறோம். நாங்கள் ஏற்கனவே இலகுவாக செய்யக்கூடிய முறையில் நிறைய பலகாரங்கள் செய்கிற பார்த்துருக்குறோம். நிறைய பேர் ஆதரவு தந்திருக்கிறீர்கள், எல்லாருக்கும் நன்றி. இப்போ நாங்கள் இந்த இலகுவாக செய்யக்கூடிய இந்த முறுக்கை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் முதல் இந்த முறுக்குக்கு மாவை குழைச்சி கொள்ள போகிறோம். இன்றைக்கு இந்த முறுக்கு நான் கடலைமா அவிச்ச கோதுமை இல்லை மைதா எடுத்துக்கொள்ளுங்க. இது சேர்த்து தான் செய்து கொள்ள போகிறோம். இதுக்கு அரிசி மாவுண்டும் நாங்கள் இன்றைக்கி சேர்க்க போகிறோம் இல்லை. இப்போ நாங்கள் இதுக்கான மாவை குழைச்சி கொள்ளுவோம். இப்போ இதுக்கு நான் சேர்க்க போகிறோம் மாவுண்ட அளவெடுக்கிற இந்த கப்பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக செய்ய கப்பால் அளவெடுக்க சுவமாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த கப் இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கப் இருக்கோ அதே ஒரே கப்பால் கடலைமா அவிச்ச கோதுமை அளவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கப்பால் 2 கப் கடலைமா எடுத்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் கடலைமா எப்போவும் ஒரு தடவை அரித்து சேர்த்துக்கொள்ளுங்க. என்று சொன்னால் இதில் கொஞ்சம் கட்டியல் இருக்கும், அதால் அரித்து சேர்த்துக்கொள்ளுவோம். பாருங்கள், கட்டிகள் இருக்குது. இப்போ 2 கப் கடலைமா சேர்த்திட்டோம். இப்போ எல்லாத்தையும் அரித்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் கடலைமா சேர்த்திட்டோம். இதில் சேர்க்குற அவிச்ச கோதுமை மாண்ட அளவு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கடலைமா எடுக்கிற அளவுக்கு தான் அதன் அளவு எடுத்துக்கொள்ள போகிறோம். 1 கப் கடலைமா எடுத்தீங்கன்னு சொன்னால் 1.5 கப் அவிச்ச கோதுமை சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இதில் 2 கப் கடலைமா எடுத்துருக்கிறேன், அதால் 3 கப் அவிச்ச கோதுமை சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதை ஏற்கனவே நாங்கள் அவிச்சு அரித்து வச்சிருக்கிறோம் என்றாலும் திருப்பி ஒருக்க அரித்து கொள்கிறோம். சில வேளை நாங்கள் அரிக்க அதில் கட்டைகள் விழுந்திருந்தது என்று சொன்னால் அந்த முறுக்கை புளியாக்க உங்களுக்கு அந்த அச்சுக்குள்ளே அடைக்க பார்க்கும். அதால் திரும்பவும் ஒரு தடவை அரித்து கொள்கிறோம். இப்போ இன்னும் 1.5 கப் சேர்த்துக்கொள்ள போகிறேன். மொத்தமாக இதில் 3 கப் அவிச்ச கோதுமை சேர்த்துருக்குறோம். இதோட ஓமம் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஓமம் இதில் 1 தேக்கரண்டி எடுத்துருக்கிறேன். இது ஒரு தடவை கையில் எடுத்துகிட்டு இப்படி கசக்கி சேர்த்திங்கன்னு சொன்னால் அதிൻ്റെ வாசம் நல்லா இருக்கும். ஒருக்கா நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஓமத்தை கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற விட்டுட்டு அந்த தண்ணியை வடித்து இதோட சேர்த்துக்கொள்ளலாம். இதோட எள்ளு நான் வறுக்காத எள்ளு சேர்த்துக்கொள்கிறேன், 1 மேசக்கரண்டி. எள்ளு நீங்கள் அதிகம் சேர்த்திங்க என்று சொன்னால் உங்களுக்கு அந்த புளியக்க கொஞ்சம் வெடிக்க பார்க்கும், அதால் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. இதில் 1 மேசக்கரண்டி உப்பு இருக்குது. இதோட தனி மிளகாத்தூள், இது 1.5 மேசக்கரண்டி தனி மிளகாத்தூள். இதில் உப்பு உரைப்பு ரெண்டும் உங்கள்கிட்ட சுவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நாங்கள் இனி கலந்து விட்டு கொள்ளுவோம். இதுக்கு நாங்கள் எண்ணெய் எதுவுமே இதில் குழைக்க சூடான எண்ணெய் ஒன்றும் சேர்க்க போகிற இல்லை, ஆனால் நல்ல மொறுப்பாக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டாச்சுது. இனி இதுக்கு தண்ணி சேர்த்து குழைச்சி கொள்ள போகிறோம். தண்ணி சாதாரணமான தண்ணி தான், சாதாரண பச்சை தண்ணி தான். இப்போ தண்ணியை சேர்த்து குழைக்கிற பதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல இலக்கமாக இருக்கக்கூடாது. நல்ல இலக்கமாக குழைச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த முறுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். மற்றது நல்ல இறுக்கமாயும் இல்லாமல் தண்ணியை விட்டு குழைச்சிக்கொள்ளும். நான் உங்களுக்கு குழைச்சி அதை குழைச்சிக்க காட்டுறேன். அதுண்ட தண்ணி சேர்க்கக்கூடிய அந்த பதத்தின் அளவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து குழைச்சி கொள்ளுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். இதுக்கு இப்போ தண்ணி காணும். இதை இப்போ சேர்த்து நல்லா குழைச்சி கொள்கிறேன். நல்ல சுகமாக செய்யக்கூடிய முறுக்கு. மற்ற நீங்கள் இதில் அளவுகளை மட்டும் சரியாக இதில் சேர்த்திங்கன்னு சொன்னால் நல்ல முறுப்பாக இருக்கும் இந்த முறுக்கு. பாருங்க, இதில் தண்ணி காணும். இந்த மாவோட கீழெல்லாம் சேர்த்து வடிவாக குழைச்சி விட்டால் சரி. பாருங்க, எல்லாம் கலந்து குழைச்சாச்சு. குழைச்சி முடிய உங்களோட மாவுண்ட பதம் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இப்படி இருக்கணும் பாருங்கள். பிசு பிசுப்பாக இல்லை, அதோட நல்ல இறுக்கமாக குழைச்சா கூட உங்களுக்கு புளிய கஷ்டமாக இருக்கும். மற்றமா நல்லா சாஃப்டாக இருக்கும், ஒட்டி பிடிக்காது. உங்களுக்கு அந்த உடலில் எடுத்து போடக்க ஒட்டி பிடிக்காத ஒரு தன்மையில் இருக்கணும். இப்படி இந்த அளவுக்கு மாவை குழைச்சி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ குழைச்சிட்டோம். இனி இதை நாங்கள் புளிஞ்சு பொரிச்செடுக்கிறது தான் வேலை. இப்போ நாங்கள் இதை குழைச்சிட்டோம். நீங்கள் இதை உடனேயே புளிஞ்சு போட போகிறீங்கன்னு சொன்னால் எண்ணெயை அதே நேரம் சூடாக விட்டுருங்க. நான் இப்போ எண்ணெயை சூடாக விட்டுட்டேன். உடனே புளிஞ்சு எப்படி எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் இந்த முறுக்கு இந்த மர உரல்லாம் புளிஞ்சு கொள்ள போகிறேன். இப்போ முதல் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த உரலுக்கு நல்லா எண்ணெய் பூசி கொள்ளணும். எண்ணெய் பூசினீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு ஒவ்வொரு காலம் அந்த மாவை வச்சு எடுக்க இந்த சைட்டுகளுக்கெல்லாம் நல்லா பூசுங்க, ஒட்டுப்படாமல் இருக்கும். அல்ல இதில் எல்லாம் ஒட்டி பிடிக்கும். பாருங்க, இப்படி நல்லா எண்ணெயை பூசிக்கொள்ளுங்க. இதுக்கும் பூசி இந்த புளியிற இதுக்கும் பூசிக்கொள்ளணும். ஆனால் முக்கியமாக இந்த சைட்டுக்கு நல்லா பூசி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதுக்கு எண்ணெய் பூசிட்டேன். இனி இதுக்கு போட போகிற அச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி அச்சில் போட்டு புளியுங்க. நான் இந்த அச்சில் தான் புளிஞ்சு கொள்ள போகிறேன். இதுலேயே கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை போட்டு புளிவோம். இதுக்கு எண்ணெயை பூசிட்டு இப்போ இதுக்கு அளவாக மாவை வச்சுக்கொள்ளுவோம். உங்களோட உரலுக்கு அளவான மாவை வச்சுக்கொள்ளுங்க. பாருங்கம்மா, நல்ல அளவாக குழைச்செடுத்துருக்கிறேன் பதமாக. இப்போ இதை புளியிறது நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக செய்து காட்டுறதால இந்த கரண்டியிலேயே புளிஞ்சு எண்ணெயில் போட்டு சுட்டெடுத்து கொள்ள போகிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கணக்க செய்ய இடியப்பத்தட்டில் புளியலாம், அல்ல இப்படி பேக்கிங் சீட்டில் வெட்டி போட்டு சின்ன பேப்பரை அளவாக வெட்டி போட்டு அதில் கூடி புளிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டுக்கொள்ளலாம். அது உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து செய்து கொள்ளுங்க. இதில் இப்போ போட்டு வட்டமாக புளிஞ்சு கொள்ள போகிறேன். இப்போ இதில் வட்டமாக புளிஞ்சு விட்டுக்கொள்ளுவோம். நடுவில் கொஞ்சம் அந்த வட்டத்துக்கு இடையில் இடைவெளி விட்டிங்கன்னு சொன்னால் பார்க்க நல்லா இருக்கும். பாருங்கள், நான் இந்த அளவான முறுக்கு தான் எல்லாம் புளிஞ்சு கொள்ள போகிறேன். இந்த அளவு முறுக்கு நான் இப்போ எடுத்திருக்கிற மாவில் ஒரு 50லேருந்து 55 அளவான முறுக்கு செய்து கொள்ளலாம். நீங்கள் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் சின்னனா புளிஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கூட வரும். அது நீங்கள் முறுக்கு புளிகிற அளவை பொறுத்தது. நான் இப்படியே புளிஞ்சு போட்டுக்கொள்ள போகிறேன். இப்போ எனக்கு எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது. இப்படி சூடாக இருக்க போடணும். பிறகு நாங்கள் போட்டால் பிறகு கொஞ்சம் குறைச்சி விட்டுக்கொள்ளுங்க நெருப்பை. ஏனென்று சொன்னால் நாங்கள் அந்த நல்லா கூட்டி விட்டோம்னு சொன்னால் கெதியில் கருக பார்க்கும். அதால் பிறகு குறைச்சி விட்டால் கொள்ளணும். இப்போ நான் உடனே புளிஞ்சு எண்ணெயில் போட்டுக்கொள்கிறேன். உங்களை சட்டிக்கு ஏற்ற அளவில் போட்டுக்கொள்ளுங்க. கரண்டியில் உங்களுக்கு புளிஞ்சு போடக்க கையிலையும் படாது. மெதுவாக இப்படி எண்ணெய்க்க வச்சு திருப்பி விட்டீங்கன்னு சொன்னால் அதில் ஒட்டி பிடிக்காது, அப்படியே அதுக்கு எண்ணெய்க்க விழுந்துடும். அதை போடக்க நீங்கள் உயரமாக வச்செல்லாம் போடாதீங்க, எண்ணெய் பறக்கும். இப்போ நான் ஒரு தடவைக்கு இவ்வளவு போட்டுக்கிறேன். இதை முதல் எடுத்துக்கொள்ளுவோம் புளிஞ்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு ஒரு பக்கம் நிறம் மாறி வந்த உடனே மற்ற பக்கம் திருப்பி விட்டுக்கொள்ளலாம். நல்லா அடுப்பை குறைச்சி விட்டுட்டு நல்ல நிறம் மாறி வரட்டும். கொஞ்சம் ஒரு பொன் நிறமான ஒரு நிறத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு விட்டுட்டு நாங்கள் இறக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, நல்லா அளவாக நிறம் மாறி வந்துட்டுது. நல்லா எண்ணெயில இருந்து வடிச்செடுத்துக்கொள்கிறேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் புளிஞ்சு இப்படி செய்து எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா எண்ணெயை வடிய விட்டுட்டு தான் நாங்கள் இறக்கி கொள்ளணும். இப்போ முறுக்கெல்லாம் செய்து எடுத்துட்டேன். சாப்பிட்டு பார்த்தா நல்ல முறுப்பாக இருக்குது. வேணும்னா இருக்கும் அவங்களுக்கு ஒரு முறுக்கு எடுத்து உடைச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். நல்ல முறுப்பாக வந்துருக்குது. உங்களுக்கும் இந்த முறுக்கு செய்முறை பிடிச்சிருந்துன்னு சொன்னால் செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி சொல்லுங்க. இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம். நன்றி.